Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் சென்டம் மார்க்ஸ் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 11th மாணவர்கள் வரக்கூடிய மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை தங்களுடைய ஃபஸ்ட் எக்ஸாமை தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த தமிழ் எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 3 கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து 3மே ரெஃபர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே ஹாஃபல் எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம்லாம் சூப்பராக எழுதியிருப்பீங்க. இந்த முக்கியமான கொஷின் எல்லாமே கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிருக்கும். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமே செக் பண்ணும்போது தெரியும் எந்தெந்த இயரில் சிறுவினாக்கள் குருவினாக்கள் நெடுவினாக்கள்லாம் ரிப்பீட் ஆகிருக்குண்டு. ஸோ தமிழை பொறுத்தவரைக்கும் நம்ம முழுமையாக மார்க் எடுக்கலாம்னா கண்டிப்பாக நீங்களும் எடுக்கலாம். அதற்கு நம்முடைய ஆன்சர்ஸ் எல்லாம் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். விடைகள் குறிப்பாக எந்த விதமான ஒற்றுப்பிழைகள் சந்திப்பிழைகள் மயங்கொலி பிழைகள் இல்லாமல் நீட்டாக அழகாக எழுதுங்க. ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. ஒரு கேள்விகளுக்கும் அடுத்த கேள்விகளுக்கும் அலைன்மெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. நீங்கள் அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் 8 இயலுக்குமே உரைநடை செய்யுள் இலக்கண பகுதி துணைப்பாடத்தில் வரக்கூடிய 2 மார்க் 4 மார்க் 6 மார்க்ஸ் உடைய கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு இயல் வாரியாக கொடுத்துருக்கோம். இப்போ துணைப்பாட கதையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யானை டாக்டர், பிம்பம், வாடிவாசல் இந்த மாதிரி வினாக்கெல்லாம் திரும்ப வருது. அதே மாதிரி செய்யுளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மதீனா நகரத்தில் வரக்கூடிய கேள்விகள், திருமலை முருகன் பல் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இது அல்லாமல் பல கேள்விகள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்குன்னு. இலக்கணத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு திணை இருக்குது, துறைகள் இருக்குது, அணி இலக்கணம் இருக்குது, இலக்கணயம் பாராட்டுக்கு இருக்குது, இலக்கண குறிப்பு இருக்குது, பகுபத உறுப்புலக்கணம் இருக்குது, புரட்சி விதி இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் 9th 10thலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இது அல்லாமல் உங்களுக்கு மொழித்திறனை சோதிக்கக்கூடிய வகையில் நிறையா வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மொழித்திறன் நல்லா இருக்குது. எவ்வித பிழை இல்லாமல் நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதுவீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்கை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழ் எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். பார்ட் 1ல் 14 1 மார்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு புக் பேக்லேயே மேக்ஸிமம் 10 அல்லது 11 கேள்விகள் கேட்பாங்க. ஒரு 3லேருந்து 4 கேள்வி புக்கில் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம 1 மார்க்ஸ் மழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா புக்கில் வரக்கூடிய அடிஷனல் கொஸ்டினையும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? நல்லபடியாக படிங்க. இந்த 3 கொஸ்டின் பேங்கையுமே டவுன்லோட் பண்ணி இயல் வாரியாக சிறுவினாக்கள் குருவினாக்கள் நெடுவினாக்கள் படிங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை 1 மார்க் தனியாக அப்லோட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் தனியாக அப்லோட் பண்ணுவோம். 11th உடைய தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நல்லபடியாக படித்து 11th தமிழில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தேங்க்யூ.